வேலையினுடைய சிறப்பு விருதாக வருகை புரிந்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற MS ராம்ராஜ் அவர்களுக்கு திரு முரளிதாஸ் அவர்கள் துண்டுகள் அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ. மணிக்கு சேர்ந்து ஒரு விரல் மட்டும்தான் இல்லை, எனக்கு இங்கே பாரு, விரலை மட்டும் பார்த்துட்டு அந்த பேர் சார்ஜ் இருக்கா? ஏறி இருக்கான்னு பாரு, ஏறிட்டு இருக்கான்னு பாரு. குமார் தண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்வீட் கார காஃபி ரெடி பண்ணி இல்லம்மா உடனே வந்துடலாமா?
ஜெயின்ஸ் போர்ட் படத்தில் சின்ன போன ஞாபகம் இருக்கிறோம். வடுகப்பட்டி இரண்டாவது இடத்தையும், கேபிட்டல்ஸ் பெரியகுளம் மூன்றாவது இடத்தையும், SSS தேனி நான்காவது இடத்தையும் பெற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். நிகழ்வில் பங்கேற்பது உங்களுடைய கடமை. விரைந்து வாருங்கள், தாமதிக்க வேண்டாம். கேபிட்டல்ஸ் பெரியகுளம், கேபிட்டல்ஸ் பெரியகுளம். ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய பரிசளிப்பு நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய மாலை நல் வணக்கங்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாக நிலவில் காலடி வைத்து இந்த பூமி அழகானது என்று சொன்னவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். முதலாக உலகின் இருட்டை விரட்டி மின்சார வெளிச்சத்தை பாய்ச்சியவன் தாமஸ் ஆல்வா எடிசன். முதலாக இமயமலையின் மீது ஏறி சென்று இந்தியா எவ்வளவு அழகான நாடு என்று உலகிற்கு உரைத்தவன் பால் சிங். அதுபோல திண்டுக்கல் மண்ணில் முதலாக பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை உருவாக்கிய பெருமை மார்த்தாண்ட பூபதி அவர்களையும் கே சுப்புராஜ் அவர்களையும் சாரு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு கவிதை படித்தேன். IAS படிச்சா கலெக்டர் ஆகலாம், IPS படிச்சா IG ஆகலாம், MBBS படிச்சா டாக்டர் ஆகலாம், BE படிச்சா என்ஜினியர் ஆகலாம், BL படிச்சா லாயர் ஆகலாம். யாரை படித்தால் நல்ல மனிதராகலாம், யாரை படித்தால் நல்ல மனிதராகலாம், நல்ல மனிதரை படித்தால் நல்ல மனிதராகலாம். அந்த நல்ல மனிதர் தான் மார்த்தாண்ட பூபதி என்று சொன்னால் அது மிகையாகாது. கோயம்புத்தூருக்கு GT நாயுடு என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் வாழும் பொழுதே அதிசய மனிதர் என்று சொன்னார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்றாரு. முதல் 25 வயதுகள் கல்வி கற்க பள்ளியிலும் வாழ்க்கையிலும், அடுத்த 25 வயது கடினமாக உழைத்து பொருள் சேர்க்க, 50 வயதிற்கு பிறகு தான் கற்றதையும் பெற்றதையும் பிறரின் நல் வாழ்வுக்காக செலவிடுக என்று சொன்னவர் GT நாயுடு அவர்கள். அந்த GT நாயுடு கோயம்புத்தூருக்கு என்று சொன்னால் பெரிய குளத்திற்கு தான் பெற்றதையும் கற்றதையும் அகாடமியின் மூலம் மாணவ கண்மணிகளுக்காக உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர் தான் மதிப்புமிகு மார்த்தாண்ட பூபதி என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். எதற்காக இந்த அகாடமியானது ஆரம்பிக்கப்பட்டது என்று அதை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கின்றேன். எனது பெயர் பூபதி. அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் சாப்ட்வேர் என்ஜினியராக வேலை செய்து வருகின்றேன். எனது மனைவி மருத்துவர். எனது மூத்த மகன் சாப்ட்வேர் என்ஜினியர் நியூயார்க்கில் பணிபுரிகின்றார். எனது இளைய மகன் 12th கிரேட் படித்து வருகின்றார். இந்த பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எதற்கு? இது எனது பல வருட கனவு. நாங்கள் விளையாடிய போது முறையான கோச் மற்றும் பயிற்சி வசதிகள் இல்லவே இல்லை. இப்பொழுது உங்களுக்கு இருப்பது போல் காலேஜ் யூனிவர்சிட்டி பயிற்சியின் போது மட்டும்தான் சில வசதிகள் எங்களுக்கு கிடைத்தது. அமெரிக்காவில் எனது மகன்கள் 4வது படிக்கின்ற பொழுதே விளையாட ஆரம்பித்து விட்டனர் கூடைப்பந்து. இதனால் 10வது 12வது வருகின்ற பொழுது இங்குள்ள காலேஜ் விளையாட்டு வீரர்கள் அளவுக்கு அவர்களுக்கு அனுபவம் கிடைத்து விட்டது. அதேபோல் இங்குள்ள இந்த பெரியகுளத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் சிறிய வயதில் இருந்து முறையான பயிற்சி கொடுத்து அவர்கள் மேல்நிலை பள்ளி கல்லூரிக்கு போகின்ற பொழுது மற்றவர்களை விட திறமையாக விளையாட வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எனது உயரிய நோக்கமாகும். இதற்காக உதயமானதுதான் இந்த பாப் அகாடமி, ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, இப்படி நீங்கள் படித்தால் மட்டும் போதுமா? வேலையில் சேர வேண்டுமா? மேலும் மாநில தேசிய அளவில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கும் ஆர்மி, போலீஸ், PSF,
அண்ட் ஐடிபி இவர்களுக்கு உரிய பயிற்சியை வழங்குவதற்கும் இந்த அகாடமி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று மிக அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். இது எப்படி எனக்கு தோணுச்சு? He asked a simple question. அவர் என்ன கொஸ்டின் கேட்டா தெரியுமா? அவருக்கே கேட்டிருக்கார். Asked myself, what you can do for your country. உங்களது நாட்டிற்காக பூபதியாகிய நான் என்ன செய்கிறேன் என்று நான் யோசித்தேன். அதற்கு பிறந்ததுதான் இந்த அகாடமி என்று அவர் கூறியிருக்கிறார். பாருங்கள், நல்ல விளையாட்டு வீரர் அல்லது கோச் தனது பிள்ளைகளை அவரை விட நல்ல வீரராக உருவாக்க முடியும். இன்று பல சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அவ்வாறு உருவாக்கப்பட்டவர்கள் தான். இந்த அகாடமியில் உங்களை எல்லாம் எங்களது சொந்த பிள்ளைகள் மாதிரி அக்கறையோடு எங்களது அனுபவத்தை உங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்காக உதவ போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதுதான் நாங்கள் நமது நாட்டிற்கு செய்யும் சேவை. நீங்களும் இதே கேள்வியை கேட்க வேண்டும். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் ask what can I do for my country. உங்கள் அனைவருக்கும் இந்த சமுதாயத்தின் மீது நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தி நாட்டுப்பற்றை ஊக்குவித்து நாளை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் என்னை போலவே இந்த சமுதாயத்திற்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெரிய நகரங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விளையாட்டு பயிற்சிகள் உங்களுக்கும் வேண்டும். இந்த பயிற்சிகளின் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். பல வருடங்களாக முயற்சி செய்தும் என்னால் இதை முழுமையாக நடத்த முடியவில்லை. கடவுளின் அருளால் எனது நண்பர், முக்கியமான வார்த்தை, கடவுளின் அருளால் எனது நண்பர் திரு சுப்ராஜ் சார் உங்களுக்கு உதவி செய்ய வந்துள்ளார். அவர் தமிழக மாநில கூடைப்பந்து அணி மற்றும் பல்கலைக்கழக அணிகளை பல முறை தேசிய போட்டிகளில் வெற்றி பெற செய்தவர். பல நூறு விளையாட்டு வீரர்களை உருவாக்கி மாநில மத்திய அளவில் வேலைகளில் சேர்த்துவிட்ட பெருமைக்குரியவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய வந்துள்ளார். அவரை எனது சார்பிலும் அனைத்து இளைஞர்கள் சார்பிலும் டாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவராக வழிநடத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பயிற்சியாளர்கள் உதவியால் உங்கள் திறமையை வளர்த்து வாழ்வில் உயர கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்றேன். கடைசியாக மிக அற்புதமான குரலோடு முடித்திருக்கின்றார். நான் பல இடங்களில் செமினாருக்கு செல்கின்ற பொழுது மாணவரிடம் கேட்கின்ற கேள்வி இதுதான். முயற்சியை பற்றி திருக்குறளை சொல்லுங்கன்னா முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் திருக்குறள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்லியிருக்கின்றார், பார்த்து நான் வியந்து போனேன். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் வெய்வருத்த கூலி தரும். தெய்வத்திட்ட தான் நம்ம போய் வேண்டுவோம். ஆனா அந்த தெய்வமே கை விரிச்சிருச்சு. ஆனா முயற்சி என்ற ஒன்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் என்று வள்ளுவர் என்று மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார். அதைத்தான் அவர் கூறி நிறைவு செய்திருக்கின்றார். விதியின் காரணமாக ஒரு செயல் முடியாமல் போனாலும் நமது முயற்சி உழைப்பிற்கு ஏற்ற பலனை நிச்சயமாக தரும். கடைசியாக மிக அற்புதம் முடிக்கின்றார். வாழ்க தமிழகம், வாழ்க இந்தியா, நன்றி என்று உங்கள் அனைவருக்கும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். அப்படிப்பட்டவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். Who is the executive president? முத்துக்கோர் கடல், முல்லைக்கோர் காடு, கல்விக்கோர் கம்பன், கவிதைக்கோர் பரண, வில்லுக்கோர் ஓரி, சொல்லுக்கோர் கீரி, பெரிய களத்திற்கோர் சுப்புராஜ் என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டே வரிகள் மிக அற்புதமாக சொல்லுவார்கள். உலகம் பார்த்து வாழ்பவர்கள் சாதாரண மனிதர்கள், உலகம் பார்த்து வாழ்பவர்கள் சாதாரண மனிதர்கள், உலகமே பார்க்க வாழ்பவர்கள் சாதனை மனிதர்கள். அந்த சாதனை மனிதர் தான் மதிப்புமிகு சுப்புராஜ் அவர். 30 ஆண்டுகளுக்கு மேல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதில் பயிற்சியாளராக, டிஎஸ்ஓவாக, ஆர்எம்எஸ் ஆக, சீனியர் மேனேஜராக பணியாற்றி உங்களை போன்ற பல வீரர்களை உருவாக்கி தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் விளையாட வைத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு குடும்பங்களில் வறுமை ஒழித்து செழுமை வளர்க்கக்கூடிய வேலை வாய்ப்பினை பெற்றும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தகையவர் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் பயிற்சியாளராக. இப்படிப்பட்ட இருவரும் இணைந்து நடத்துகின்ற இந்த அகாடமி தான் டாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இந்த அகாடமியுடைய நோக்கம் என்ன? மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். விளையாட வாய்ப்பில்லாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களை வரவழைத்து அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிப்பதுதான் டாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடைய அற்புதமான நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
இதில் தற்பொழுது இந்த அகாடமியில் கையுந்து பந்துக்கு 24 பேரும் கூடைப்பந்திற்கு 24 பேரும் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சியானது அளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் சீருடை பணியாளர்கள் பாத்தீங்களா, கையை கோர்த்து மிக அற்புதமாக இப்பயே பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டினுடைய எல்லையிலே ராணுவ வீரர்கள் கைபிடித்து நிற்பதை போல இந்த மைதானத்தில் மிக அற்புதமாக அந்த உடை அணி நிற்கிறாங்க. பாத்தீங்களா, இவர்களுக்கும் பயிற்சி, வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய பயிற்சி, இதுதான் இந்த அகாடமியுடைய நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு அகாடமியை ஆரம்பித்து வைக்க ஒரு மிக சிறப்பான ஒருவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அவர்தான் இந்திய கபடி டீமை வழிநடத்திய பெருமைக்குரிய மதிப்புமிகு பாஸ்கரன் அவர்கள். தலைமையேற்று இந்திய கபடி குழு வெளியேற்றி பதக்கங்களை பெற்று தந்த பெருமைக்குரியவர். தமிழ்நாடு அணிக்காகவும் இந்திய அணிக்காகவும் அவர் பயிற்சி அளித்திருக்கின்றார். பெரியவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் சாதனை புரிந்து திரும்பவும் ஓய்வு பெற்று திரும்பவும் பணியில் சிறப்பிக்க உங்களை எல்லாம் மேலும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக்க இந்த அகாடமியை தொடங்கி இருக்கின்றார்கள். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுப்ராஜ் சார்னு சொன்னாலே ஒரு பேஸ்கெட் பால் ஒரு சிறந்த கோச் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கண்டினியூவா ரிட்டையர்ட் ஆகிறவர்களையும் கோச்சா இருந்திருந்தாங்கன்னாக்கா, சார் சொல்றது மாதிரி இன்னும் பல விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வாழ்வாதாரத்தை தேடி இருக்கின்றார்கள். அதோட வாய்ப்பு இல்லை. ஆனால் திரும்ப விடமாட்டேன். கண்டிப்பாக இந்த ஒரு அகாடமி, அதாவது ஃப்ரீயா ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இது பெரிய விஷயம். இப்ப நம்ம நாட்டில் வந்து அகாடமின்ற சொல்ல வந்து அடிக்கடி உருவாகிட்டே இருக்கு. அதற்கு உதாரணமாக இப்ப நம்ம ஒலிம்பிக்ல முதல் முறையாக தங்க வேண்டியிருக்கின்றோம். ஹாக்கியில திரும்ப 41 வருஷத்துக்கு பிறகு திருப்பி சாதனை புரிந்திருக்கின்றோம். 5 மெடல்கள் வாங்கியிருக்கின்றோம். இது எல்லாமே இந்த அகாடமி, அந்த கிளப்பு போய் இந்த அகாடமின்னு ஒரு வார்த்தை மருவி வந்ததனால் நம்மளது விளையாட்டு சிறப்படைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பேஸ்கெட் பால் விளையாட்டு வீரர்கள் சொல்ல வேண்டுமென்றால், நேற்றைய தினம் நம் இந்தியாவும் பாலஸ்தீனம் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள் குடும்பமே உட்கார்ந்து ரசித்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது கடைசி ஒரு 3 நிமிஷம் வரலையும் நம்ம ஒரு 10 பாயிண்ட் பின்தங்கி இருந்தோம். அந்த 3 நிமிஷத்துல நம்ம 10 பாயிண்ட் பிடிச்சோம். அப்போ வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்ம டீம் இந்திய டீம் எப்படியாச்சும் பாயிண்ட் பிடிச்சி வந்துருவாங்க, எப்படி பிடிச்சி வந்துருவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி அவங்கள்ட்ட போடுற ஷாட்லாம் விழுந்துகிட்டே இருந்தது. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் போற ஷாட் மிஸ் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் மனம் தளராமல் கடைசி வரை போராடி 2 நிமிஷம் 14 செகண்ட்ல அவங்க நம்ம டீம் வந்து ஈக்குவலா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து விடாமுயற்சி, தன்னம்பிக்கைக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நம்ம இந்திய பேஸ்கெட் அணி நிரூபித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த சமயத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல இந்த சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. மிஸ்டர் மதிப்பிற்குரிய பூபதி சார் அவங்க வந்து பொறுப்பை வந்து நாம சிறந்த ஒரு மனிதருக்கு, சிறந்த ஒரு கோச்சா இருக்க அண்ணன் சுப்ராஜ் அண்ணனுக்கு வந்து இந்த பொறுப்புகளை விட்டதற்கு, அந்த பொறுப்பை செவ்வனே செஞ்சு இதே மாதிரி இந்த நாட்டை காக்கும் வீரர்கள், பல விளையாட்டு வீரர்களுக்கு நாட்டை காக்கும் வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அதாவது ஒரு யூனிட்டி ரொம்ப முக்கியன்றது வந்து இந்த செஞ்சல ரொம்ப தெல்ல தெளிவாக புரிகின்றது. இந்த அகாடமி கண்டிப்பாக சிறந்த விளையாட்டு வீரர்களை பெரியகுளத்துக்கும் தேனி மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தர வேண்டும், தரும் என்பது நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதே போல இந்த பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இன்று தொடங்கி இருக்கின்றது. அதை நான் இந்திய கபடி விளையாட்டு வீரர் மதிப்புமிகு பாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எழுப்பி பாராட்டு சொல்லுவோமா? இப்பொழுது பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக பெருமைப்படுத்தும் நேரம் இது. நம்ம போட்டியை, நமது அகாடமியை மகிழ்வோடு ஆரம்பித்து வைத்த மதிப்புமிகு பாஸ்கரன் அவர்களுக்கு மதிப்புமிகு சுப்ராஜ் அவர்கள் பொன்பிகள் அணிவித்து, முரளிதாஸ் அவர்கள் செயலாளர் அவர்கள் பொன்பிகள் அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். நினைவு பரிசினை மதிப்புமிகு சுப்ராஜ் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்புமிகு தினகரன் அவர்களுக்கு பொன்பிகளிட்டு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பாருங்கள்,
இந்தியன் பாஸ்கெட்பால் ஃபார்மர் இந்தியன் பாஸ்கெட்பால் கோச் மதிப்புமிகு தினகரன் அவர்களுக்கு பொந்திகளிட்டு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதிப்புமிகு எஸ் லக்கி சலீம் அவர்களுக்கு பொந்திகளிட்டு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக பெரியகுளத்தில் பல ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் கூடைப்பந்தாட்ட போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும் மதிப்புமிகு தேனி மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் சூரியவேலு அவர்களுக்கு பொன்பிகளிட்டு சிறப்பிக்கின்றார்கள். பொன்பிகளிட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மதிப்புமிகு லக்கி சலீம் அவர்களுக்கு பொன்பிகளிட்டு சிறப்பிக்கிறார்கள். மதிப்புமிகு PC சிதம்பரம் சூரிய வேலு அவர்கள் பிரசிடென்ட் ஆஃப் தேனி டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் அவர்களுக்கு திரு MS பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாருங்கள். MS பன்னீர்செல்வம் மதிப்புமிகு MS பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொன்பிகளிட்டு சிறப்பிக்கின்றார்கள். மதிப்புமிகு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மதிப்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் வாருங்கள். சரி. மிக அற்புதமாக இந்த 3 நாட்கள் இங்கு இருந்து எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற அன்புள்ளம் MS பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொன்பிகளிட்டு நினைவு வழங்குகிறார்கள். திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இவர் இங்க வந்த உடனே மிக அற்புதமான ஒன்று சொன்னாரு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இவர் என்ன சொல்ல தெரியுமா? மாதா பிதா கூடைப்பந்து தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. பாருங்க ரொம்ப எவ்வளவு தூரத்தில் அவர் கூடைப்பந்தை நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பாராட்டுகள். சார் இந்த நல்ல நேரத்தில் ஏற்கனவே அவர் சொன்னது போல அரசாங்கம் ஒரு மாதிரி வைத்திருந்தாலும் கோச் அவர்கள் அதையெல்லாம் மனதிற்கு வைத்துக் கொள்ளாமல் பல நல்ல வீரர்களை உருவாக்கி பெருமைப்படுத்தி இருக்கின்றார் என்பதன் அடையாளமாக தற்பொழுது பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியானது அவருக்கு மிகச்சிறந்த பயிற்றுனர், தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பயிற்றுனர் என்ற ஒரு விருதினை பாப் ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய பிரசிடென்ட் பூபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தற்பொழுது கபடி விளையாட்டு வீரர் மதிப்புமிகு பாஸ்கரன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்.